என் புள்ள காணோம். என் புருஷன் வந்து ஜெயசீலன் கிரீன் டேக்கு சச்சிரல் கன்ஸ்ட்ரக்ஷனு அதில் வேலை செஞ்சா 2 வருஷமா. எனக்கு வந்து ஜனவரி தான் கல்யாணம் ஆச்சு, 10 மாசம் ஆகுது. நான் 2 மாசம் முழாமக்கிறேன். என் புருஷன் வேணும்ல. அந்த கம்பெனியில என் புருஷனை டார்ச்சல் பண்ணானுங்க. போன் பண்ணி வர சொன்னாங்க. 4:30 மணிக்கு என் பிள்ளை வந்துச்சு. 4:30 மணிக்கு வந்து மோட்டர் விட்டு நான் வந்துடுறேம்மான்னு சொல்லிச்சு. இங்க இருக்கிறவன் யாரோ சொல்லிக்கிறான், நீ நின்னு பாத்துட்டு போடான்னு சொல்லிக்கிறான். மழை பெஞ்சா ஓடியார சொல்லுவாங்க. அவனுக்கு யாரு போன் பண்ணி சொன்னானுன்னு தெரியல. ஆனா அவன் சூப்பர்வைசர் பேர் பாஸ்கர், வேலு, அகமதுல்லா, இந்துஜா பினான்ஸ்க்கு இவங்க பில்டிங் கட்டி கொடுக்குறாங்களாம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இவங்க பில்டிங் கட்டி கொடுக்குறாங்களாம். ஐயோ, என் புள்ள என்ன சொல்லிட்டு வந்து, என் புருஷன் 2.5 கோடி கிளைம் இருக்குடி, கீழே முடிய போகுதுடி, பெண்டிங் இருக்கான், அந்த பேலன்ஸ் தரமாட்டாங்களாம். வரலன்னா கொடுக்க மாட்டாங்க போகுது. அந்த தண்ணி எடுக்கலனா சீக்கிரமா முடிக்கலனா என் வீட்டுக்காரர் சொல்லிட்டு வராரு, சீக்கிரம் வந்துருப்பட்டுன்னு சொன்னேன் நானு. சரிம்மான்ட்டு போச்சு. என் புள்ள போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடும். எப்பவுமே எவனா போன் பண்ணி இருன்னு சொல்லிக்கிறானா, அகமுதுல்லா, பாஸ்கர், வேலு இவங்க டார்ச்சல் பண்ணுவானுங்க என் புள்ளைய. அந்த ஓனரே டார்ச்சல் பண்ணுவான். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இந்திக்கார பிள்ளைய ஏதாவது வேலை செய்ய மாட்டோம். என் பிள்ளைய குத்துனாங்க, சோறு துண்ண விட மாட்டானுங்க. வாடான்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி பயத்துல என் புருஷன் பயத்துல தானே வந்தான். அந்த 4 மணிக்கு ஏஞ்சி அச்சு புச்சின்னு கோட்டுலாம் மாட்டிக்கின்னு நான் போயிட்டு வந்துடுறேமான்னு வந்தாரு. நான் என்ன பண்ணேன், மழை நல்லா தூங்கிட்டேன் நான், எனக்கு அது தெரியல. அப்புறமா போன் பண்ணனே எடுத்து கண்டெய்னர் தானா 2 வார்த்தை தானா வந்துச்சு. அப்புறம் நாட்டு பில் வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், சரி மழை காத்துன்றாங்களே எப்படியுமே வந்துருமே என் பிள்ளைன்னு நான் என்ன பண்ணேன், நான் போனை வச்சுட்டு நான் போய் பாத்திரம் கழுவு நான் மேலே போனேன். அப்புறமா என்ன பண்ணாங்க, அது எப்போ நடந்துச்சுன்னு தெரியல. உடனே வந்து ஹவுஸ் ஓனர் போன் பண்ணாங்க, என்ன உன் வீட்டுக்கார நம்பர் சுவிட்ச் ஆஃப் வருது, பால் வாங்கி யார் சொல்லுமான்னு. இது நான் ட்ரை பண்றப்ப பேசினாருன்னு நான் கூப்பிடுறேன். கூப்பிட்ட பிறகு நாட்டு சிபில் வந்து திருப்பியும் சரி எக்கா டவர் இல்ல போதுக்கா நான் சொல்றேன்கான்ட்டு நான் மேல போயிட்டேன். அப்புறமா சொல்றாங்க எல்பிஜில வந்து இந்திக்கார பிள்ளைய வேண்டாங்களா அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், இந்திக்கார பிள்ளைங்க எல்பிஜினா அந்த கேஸ் அப்படின்னு கேட்டேன். ஆமா, ஐயோ என் புருஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் கீழே இந்த கிரீன் டேக்ல தானே ஒர்க் பண்றான் அப்படின்னு நான் ஓடியாரேன். மொச்சன் இருக்க தாங்கிறாரு. போறேன், ஐயோ அவங்க அண்ணன் காணண்டா, போனாரு இன்னும் காணண்டா, ஏதோ ஆக்சிடென்ட் சொன்னாங்கடா. ஐயோ ஆக்சிடென்ட் சொல்றாங்கடா போடான்னு வந்து. ஏன்னா நான் திங்கக்கிழமை 4 மணிக்கு வந்தேனா, நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்க வீட்டுல ஒரு பொண்ணு 4 மணிக்கு புருஷனை அமிச்சிட்டு இந்த புதன்கிழமை எத்தனை நாள் ஆச்சு, 3 நாளைக்கு மேல ஆச்சு. அந்த உசுறு வந்து விஐபிக்கும் ஐயோ மீடியாக்காரு ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க, விஐபிக்கும் செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் நீங்க இம்பார்ட்டன்ட் தருவீங்களா? எஸ்பிபி அந்த மாதிரி ஆளுங்க அவங்களுக்கு தான் நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் தருவீங்க. லைவ் போடுறீல, அவங்க எடுத்து போய் வீட்டுல அந்த இதுல வைக்கிற அளவுக்கு லைவ் போடுறீல, அந்த மாதிரி இதுவும் உசுறு தானே. நாங்களும் அண்ணாடி காட்சி தானே, எங்களுக்கும் உசுறு இருக்குல்ல. எங்க குடும்பத்துல 5 பேர், 5 பேரும் என் புருஷன் வரலன்னா இதுல மிதப்போம். அப்போ திருப்பி வந்து லைவ் எடுங்க, சத்தியமா நாங்க சத்துருவோம். எனக்கு 9 மாசம் தான் ஆகுது கல்யாணம் ஆகி. என் புருஷன் அந்த கண்டெய்னர் சொல்லிட்டு போச்சே, நான் வந்து கதறேன் இங்க. ஏன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னு சொல்லல. ஏமா நீ தானமா என்ன வந்து கூப்பிட்ட, இந்த அம்மா தான் சொல்லிச்சு எனக்கு, நீ போய் சொல்லுடி. ஏன்னா கண்டெய்னர் உள்ள இருக்குண்ணா, அந்த கம்பெனிக்காரன சும்மா விடக்கூடாது. ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணல, எல்லாம் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு, எல்லாம் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ அந்த ஓனரை சும்மா விடாதீங்க. வேளச்சேரியில ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனு, சின்னமலையில ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனு, கோட்டூர்புரத்துல என் புருஷனை அலக்கழிப்பாவ. ஒரு மதிய சோறு இங்க தின்னோம், நம்ம நைட்டு அங்க வந்து காபி குடிச்சிட்டு வரோம், அப்படியே போவோம். என் பிள்ளைய ரொம்ப கொடுமை பார்த்துனாங்கண்ணா. ஏன்னா என் பிள்ளைய, ஏன்னா உன் தங்கச்சியா மாப்பிள்ளைய கூட்டு வரலாம்.